இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெல்கிசேதேக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன ஒரு ஆளா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயமா? மெல்கிசேதேக்குங்கிற அந்த வார்த்தையை நிறைய இடத்துல கேட்குறோமே, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் இருந்தாலும் நம்மளால் அதை மட்டும் பைபிளில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஆனால் இந்த மெல்கிசேதேக்கை பற்றின சரியான விளக்கத்தை நம்ம சரியாக புரிஞ்சிக்க முடியலேங்கிற விஷயம் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக அதனுடைய கருத்து இதுதாங்கிறத சொல்ல போகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோக்கு புதுசுனா, நான் உங்கள் யாக்கோபு, இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கும். உங்களுக்கு தேவனுக்கு பிரியமாக நடந்துக்கணும், வேத வசனங்களை கற்றுக்கொள்ளணுங்கிற ஆவல் இருந்ததுன்னா இந்த சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒருவேளை அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மெல்கிசேதேக்கு இது என்னன்னு பார்க்கும்போது நம்ம ஆதியாகமத்தில் பார்க்குறோம். மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு வராரு, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாரு, ஆபிரகாம் எல்லாத்துல இருந்து தசம பாகம் செலுத்துறாரு. ஓகேவா? இப்போ லேவி கோத்திரமே ஆபிரகாமுடைய அறையில் இருக்கு. அப்போ அவங்க தானே வந்து தசம பாகம்லாம் வாங்குறாங்க, வாங்கி காணிக்க செலுத்துறாங்க. எல்லா கோத்திரமும் லேவி கோத்திரத்தில் வந்து தசம பாகம் செலுத்தும். அதுதான் ஆசாரியத்துவத்துக்குன்னு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கோத்திரம். ஆனால் அந்த கோத்திரம் ஆபிரகாமுடைய அறையில் இருக்கும்போதே ஆபிரகாம் வந்து இனி ஒரு மனுஷனுக்கு, ஓகே, சாலேமின் ராஜாக்கு தசம பாகம் கொடுக்குறாங்கன்னா அவர் எப்பேற்பட்டவர்? ஓகே, அவருடைய பேர் மெல்கிசேதேக்குன்னு அழைக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்படியே நீங்கள் இனி ஒருத்தர் கூட பார்க்கலாம். சங்கீதத்தில் அழகாக சொல்லியிருப்பார், தாவீது சொல்லுவார், ஓகேயா, நீர் என்றென்றைக்கும் மெல்கிசேதேக்கின் முறைவின் படைய ஆசாரியராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஓகேவா? அதே எபிரேயரில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து மெல்கிசேதேக்கின் படி அவர் பிரதான ஆசாரியராக இருக்கார். மெல்கிசேதேக்கின் முறைமையின் படின்னு வரும். புதிய ஏற்பாடு உங்களுக்கு ஆரம்பிக்கிறதே மெல்கிசேதேக்கின் முறைமையின் படி தான். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறுன்னு தான் ஆரம்பிக்கும். ஓகே, புதிய ஏற்பாடு தொடங்குறது மெல்கிசேதேக்கில் தான். ஆதி ஆகமம் தொடங்குறது மெல்கிசேதேக்கில் தான். அது கொஞ்சம் விளக்கமாக சுருக்கமாகவும் வந்து சொல்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த மெல்கிசேதேக்குனா என்ன? 7வது அதிகாரத்தில் அழகாக சொல்லியிருக்கு. மெல்கிசேதேக்குனா நீதியின் ராஜா. ஓகேவா? சாலேமின் ராஜானா சமாதானத்தின் ராஜா அப்படின்ட்டு. ஓகே, ரெண்டும் ராஜான்னு வருது இல்லையா? ஆனால் இது நீதி, இது சமாதானம். ஓகே, இப்போ புரிதலுக்கு ஓகே, நீதியின் ராஜானா அது பிதாவாகிய தேவன் வச்சுக்கோங்க. அவர் வந்து சிங்காசனத்தில் இருந்தார்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து மாறவே மாட்டார், கொஞ்சமே வந்து குறைய மாட்டார். ஓகே, இதுனா இப்படி தான். அவர் பட்சபாதமே பார்க்காத தேவன் இல்லையா? அவர் அந்த அளவுக்கு நீதி உள்ள தேவன். அவருடைய பிதாவாகிய தேவனுடைய நீதிக்கு முன்னாடி ஒருத்தருமே வந்து நிற்க முடியாது இல்லையா? அப்போ சமாதானத்தின் தேவனா அது நம்ம கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. ஓகேவா? அதாவது அவருடைய நீதினால ஜனங்க சங்காரம் ஆகிறத அவர் விரும்பாம அவர் இன்னி ஒரு ரூபத்தில் வந்து மனுஷ ரூபத்தில் அவங்க வரார். ஓகேவா? அதாவது அவர் நியமித்த பிரமாணத்தின்படி ஜனங்கள் வந்து மாறலை. ஓகேவா? அப்போ அந்த பிரமாணம் பூரணமா இல்லை, நியாய பிரமாணத்தை சொல்கிறேன், அது எபிரேயரில் இருக்குது இல்லையா? எபிரேயர் 7வது அதிகாரத்திலே இருக்குது. அப்போ அது பூரணப்படுத்தாததை இவர் இன்னி ஒரு பிரமாணத்தின் வழி பூரணப்படுத்த வந்திருக்கார். அதுதான் மெல்கிசேதேக்கு. ஓகேவா? மெல்கிசேதேக்கின் வழியில் அப்போ நியாய பிரமாணம் வந்து பூரணமாக இருந்ததுன்னா வேறொரு ஆசாரியன், வேறொரு முறைமையின்படி ஒரு ஆசாரியன் எழும்புவது வேண்டியதில்லை. அப்படிதானே? அப்போ இவர் நம்ம இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியில் ஆசாரியாராக இருக்காருன்னா நம்மளாம் அவருடைய குமாரர்கள் தானே, அவருடைய பிள்ளைகள் தானே. அப்படி தானே நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வாக்குத்தத்தமுமே வந்திருக்கு, வசனமாக அதுதான் சொல்லியிருக்கு, நம்ம அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு. அப்போ லேவி கோத்திரத்தில் ஒரு ஆசாரியன் இருக்கான், பிரதான ஆசாரியன் இருக்கான். அவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? ஆசாரிய ஊழியம் தான் வந்து செய்வாங்க இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அவரை மாதிரி தான் அழைக்கப்பட்டிருக்கோம். ரோமர் 8:29 படி. ஓகேவா? அழைக்கப்பட்ட எல்லாரும் தம்முடைய முதற் பேரான குமாரனாகி கிறிஸ்து இயேசுவின் சாயலில் தான் அழைக்கப்பட்டிருக்கும். சரி, ஓகே, நான் அதிக வந்து வசன விளக்கத்தை கொடுக்கல, அதனுடைய கருத்தை மட்டும் சொல்றதுக்கு வசன ஆதாரம் இல்லாமல் ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? அதனால இந்த ஒரு சில வசனங்களை மேற்கோள் காரணம். சரி, ஓகே. இப்போ மெல்கிசேதேக்குனா என்ன அப்படின்னு, அதாவது பழைய பாட்டு காலத்தில் ஆசாரியத்துவத்துக்குன்னு ஒரு கோத்திரம் இருந்தது, அது லேவி கோத்திரம். ராஜாக்களுக்குன்னு ஒரு கோத்திரம் இருந்தது. ஓகே, இதுல இருந்து தான் ராஜா வருவாங்க அப்படின்னு. அது முக்கியமாக ஓகே. இப்போ நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கேருந்து வந்தார்? எந்த கோத்திரம்னா யூத கோத்திரம் இல்லையா? அப்போ நம்ம அவருக்கு யூத ராஜசிங்கம்னு சொல்லி கூட நம்ம வந்து அவரை புகழ்றோம் இல்லையா? அப்போது ராஜரீகமும் ஆசாரியத்துவம் தனித்தனியாக இருந்தது நியாயப்பிரமாண காலத்தில், இஸ்ரவேல் கோத்திரம் அந்த காலத்தில். ஓகேயா? ஆனால் ஆதியில் அப்படி இல்லை. ஓகே, அதுதான் மெல்கிசேதேக்கு. இது ரெண்டும் இணைஞ்சது தான், ராஜரீகமும் ஆசாரியத்துவமும் இணைஞ்சது தான் மெல்கிசேதேக்கு. ஓகேவா? புதிய ஏற்பாட்டில் அழகாக 1 பேதுரு 2:9 அழகாக சொல்லியிருக்கு, உங்களை அந்த காலத்தில் இருந்து ஒளியினிடத்தில் வர வச்சவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அழைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. யாத்திராகமத்தில் இஸ்ரேல் ஜனங்களையும் அதான் சொல்லுவோம், நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியருமா இருப்பீங்க. அவங்க புரிஞ்சிக்கல, அவங்க உணர்ந்துக்கல. ஓகே, இயேசு கிறிஸ்து அங்கேருந்து வெளியே வராரு. ஓகே, உங்ககிட்டே என்கிட்ட புறஜாதியாராக இருக்கிற நம்மளுக்குள்ள
ஓகே வாசம் செஞ்சுட்டு இருக்கார். ஓகே, அப்போது அவர்கள் மத்தியில் அவர்கள் நடுவில் நான் வாசம் செய்யணும்னு சொல்லி ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது. இப்போ நீங்களும் நானும் தான் ஆசரிப்பு கூடாரமாக இருக்கீங்க. ஏன்னா அவர் நமக்குள்ள வாசம் செய்கிறாரு இல்லையா? ஹல்லேலூயா. நாமே அவருடைய ஆலயமாக இருக்கோம். சரியா? இது புரிஞ்சிருக்கும், இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் மெல்கிசேதேக் தெரிஞ்சுக்கணும்னா இதை கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போது ஆதாம்கிட்ட வருவோமே. ஆதாம் மெல்கிசேதேக்கின் முறையின்படி தான் அழைக்கப்பட்டார். எப்படின்னா 2வது அதிகாரத்தில் அழகா வசனம் சொல்லுது, அவர் பண்படுத்தும் காக்கவும் வந்தார். ஓகே, பண்படுத்துறது மீன்ஸ் ஊழியம் செய்கிறது, வேலை செய்கிறது. ஓகே, காக்கவுங்கிறது ராஜரீகம். ஓகேவா? காக்குங்கிறதுனா ஒரு அதிகாரம், ஒரு கண்ட்ரோல், ஒரு அத்தாரிட்டி இருக்கு இல்லையா? அதுதான் வந்து ராஜரீகம். ஓகே, காக்கிறது. ஓகே, பாதுகாக்கிறது. சரி, இப்போ ராஜாவுடைய வேலை என்ன, ஆசாரியருடைய வேலை என்னன்னு பார்க்கலாம். ராஜாவுடைய வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அழகா 1 சாமுவேல் 8வது அதிகாரம் அது 20வது வசனம் நினைக்கிறோம். ஓகே, இந்த ராஜா உன்னுடைய பிரதானமான வேலை என்னன்னா ஜனங்களை நியாயம் விசாரிக்கணும். 1, ஜனங்களுக்கு வேண்டி யுத்தத்தை வந்து நடப்பிக்கணும். 2. ஓகே, இது 2 தான். அப்போ யுத்தத்தை எதுக்கு நடப்பிக்கணும்னா இவர் ராஜா, இவருடைய பாதுகாப்பில், இவருடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஜனங்க இப்போ இந்த ஜனங்களை கைப்பற்றணும்னா இந்த ராஜாவை தகர்த்தனா தான் வந்து இந்த ஜனங்களை கைப்பற்ற முடியும். ஹல்லேலூயா. ஓகே, இதுதான் ராஜரீகம். ஓகே, ராஜரீகம்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜனங்களை காக்கணும். ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு வேண்டி தன் உயிரை வந்து கொடுக்கறது அளவுக்கு துணியணும். ஓகே, உங்களை மீறி தான் உங்கள் குடும்பத்துக்குள்ளே எப்படி வந்து அந்நியர்கள் நுழைய முடியுமோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை தான் குடும்பத்தில் கொடுத்துருக்காரு. ஓகேவா? அப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட அந்த ராஜரீகம் உங்களுக்குள்ள இருக்கணும். தாவீது அழகாக சொல்லுவார். ஓகே, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், என் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன்ங்கிற வசனம் நமக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு சேனைக்குள்ளே, பிசாசனுடைய சேனைக்குள்ளே உங்களை வந்து அனுப்புகிறார். ஓகேவா? அங்கே ராஜரீகம் இருக்கணும் இல்லையா? பலவான முந்தி கட்டாவிட்டால் வந்து அவனுடைய இடத்துல போய் எப்படி கொள்ளையாடுறது இல்லையா? அப்போ இதுதான் வந்து ராஜரீகம். ஓகே, அப்போ அந்த ராஜரீகம் பண்ணுறதுக்கு நமக்கு பரிசுத்தம் வேணும் இல்லையா? பலவானுடைய இடத்துக்கு போகணுன்னா அழகா பிசாசு வருவான் இல்லையா? இயேசு கிறிஸ்து பிடிக்கும் என்ன சொல்வார் இவர், என்னிடத்துல அவனுக்கு ஒன்றுமே இல்லை அப்படி அந்த பரிசுத்தத்தில் இருக்கணும். ஓகேவா? உங்ககிட்ட எந்த குற்றமும் இல்லாமல் இருக்கணும். அதுதான் ராஜரீகம். சரி, இப்போ ஆசாரியத்துவத்துக்கு வரும். ஆசாரியத்துவம்னா என்ன? அதனுடைய பிரதான வேலை என்னன்னா, பிரதான ஆசாரியர் எடுத்துப்போம், வருஷத்துக்கு ஒரு தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ற அவர் என்ன பண்ணுவார், ரத்தத்தோட, மிருகத்துடைய ரத்தத்தோட வந்து போய் நிற்பார். என்ன அது, இந்த ஜனங்களுடைய, இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்தையும் தன்னுடைய ஃபேமிலியில் உள்ள அந்த பாவத்தையும் சுமந்து, ஆனால் இவர் பாவம் இல்லாதவராக இருப்பார். நல்லா கவனிக்கணும். ஓகே, ஜனங்களுடைய பாவத்தை சுமந்து கிருபாசன தண்டையில் வந்து நிற்பார் இல்லையா? ஆனால் இவர் பாவம் இல்லாதவராக இருக்கணும். ஒருவேளை பிரதான ஆசாரியர் மேலே பாவம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து தேவன் அவரை தண்டிப்பார். ஓகே, அங்கே செத்து போயிடும். அப்போது அப்பேற்பட்ட வேலை தான் வந்து ஆசாரியத்துவம். ஓகே, வேலைன்ன உடனே நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, அதை புரிகிறதுக்கு வந்து சொல்கிறோம். ஓகே, ஊழியம், ஒரு சர்வீஸ், எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ ஆசாரியத்துவம்னா என்ன? ஜனங்களுடைய பாவத்தை சுமக்கணும். ஓகே, அவங்களுடைய வலி, வேதனை எல்லாத்தையும் சுமக்கணும். அதுதான் ஆசாரியத்துவம். இப்போது ராஜரீகம்னா அதே ஜனங்களுக்கு வேண்டி தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கறதுக்கு துணியணும். உங்களை மீறி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆத்துமாக்களை கிட்ட வரணும். ஓகே, அதான் வீட்டில் இருந்தே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே வா, இதுதான் ராஜரீகம், இதுதான் ஆசாரியத்துவம். சரி, இது 2ம் சேர்ந்தது தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் யூத ராஜசிங்கம்னு விசுவாசிக்கிறீங்களா? அவர் ராஜான்னு விசுவாசிக்கிறீங்களா? அப்போது அவர் என்ன ராஜரீகம் பண்ணார்? அப்போது மனுஷகுமாரன் பிசாசனுடைய கிரியை அழிக்கிறதுக்கே வந்தார்னு வசனம் சொல்லுது. அந்த கிரியை அழிச்சாரா? இயேசு கிறிஸ்து பிசாசனுடைய தலையை நசுக்குனாரா? ஓகே, இது ராஜரீகம். ஓகே, ஆசாரியத்துவம் என்னன்னா சீஷர்களுடைய கால வரைக்கும் வந்து அவர் கழுவுறார் இல்லையா? ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்கிறதுக்கு வந்தேன்னு சொல்கிறார். ஓகே, இது ஆசாரியம். இது இயேசு கிறிஸ்து பண்ணார். நம்மளுடைய பிரதான ஆசாரியராக இருக்க, கர்த்தராக இருக்க இயேசு கிறிஸ்து இப்படி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்தார். அப்போ மெல்கிசேதேக்குங்கிறது ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு ராஜா கிடையாது. அது ஒரு என்ன சொல்கிறது, வழிமுறை. ஓகேயா? இதில் வசனத்தில் இருக்குல்ல, நீங்கள் எபிரேயர் 6 கடைசியிலேருந்து பாருங்கள். 6 கடைசி வசனத்துலேருந்து 7வது அதிகாரம் ஃபுல்லாகவே வாசிங்க. 8வது அதிகாரத்தோட துவக்கத்துலையுமே அதான் அப்படி வரும் அந்த மெல்கிசேதேக்கை பற்றி. இன்னும் சொன்னால் எபிரேயர் 5வது அதிகாரத்தில் சொன்னேன். ஏன் மெல்கிசேதேக்கை பற்றி யாருக்கும் புரியலன்னா வசனம் அழகாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கீங்க, கொஞ்சம் மந்தமாக இருக்கிறனால, அதாவது புரிகிறதுக்கு அளவுக்கு அந்த மெச்சூரிட்டி வராதனால தான் மெல்கிசேதேக்கை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியல, எடுத்து உரைக்க முடியல. எபிரேயர் புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் இருக்கு. அதுக்கு அடுத்து தான் சொல்லுவார், காலத்தை பார்த்த போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் பால் உண்ணுங்கிற குழந்தையாக இருக்கீங்க, அப்போ எப்படி பலமான ஆகாரத்தை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் சொல்லுவார் மெல்கிசேதேக்கை பற்றி. அவரால் சொல்ல முடியல, ஏன்னா சொன்னால் புரியாது. ஓகே, அப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்த உங்களுக்கு காதுகளுக்கு வருதுன்னா அதை கேட்கறதுக்கு நீங்கள் பக்குவப்பட்டிருப்பீங்க, அப்போ தான் உங்களுக்கு அதுக்கு வரும். ஓகே, மெல்கிசேதேக்கை பற்றியும் அது தெரிஞ்சால் அதன்படி நடக்க நீங்கள் எப்போ ஆயத்தமாக இருக்கீங்களோ அப்போ தான் உங்கள் காதுகள்லாம் கரெக்டாக வரும். ஓகேவா? அப்போது 2வது இன்னொரு விதமாக வரும். நீங்கள் ரொம்ப ஆர்வமாக தேவ சமூகத்தில் இதை நான் தெரிஞ்சுக்கணும், மெல்கிசேதேக்கு நான் என்ன தெரிஞ்சுக்கணுங்கிற அப்படி இருந்தாலுமே வந்து கர்த்தர் வந்து உங்கள் காதுகள் கேட்க இதை பற்றி வந்து சொல்லிக் கொடுப்பார். சிம்பிள். ஆசாரியத்துவம் ராஜரீகமும் ஆசாரியத்துவமும் ஒரே மனுஷனில் இருக்கும். ஓகே,
அதுதான் வந்து நீங்களும் நானும். அதுதான் நம்மளுடைய பிரதான ஆசாரியர் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாடு அதான் சொன்னால் ஃபர்ஸ்ட் துவக்கமே என்ன, ஆபிரகாமின் குமாரனோ தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்துக்கு ஏதுங்க வம்ச வரலாறு? அவர் திருமணம் கூட செஞ்சுக்கலையே அப்படின்னா அவருடைய வித்துனால நீங்களும் நானும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்க தானே? அப்போது அவருடைய பிள்ளைகளை தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அவர் நம்ம அப்பா வந்து பிரதான ஆசாரியராக இருக்காரா? நம்மலாம் ஆசாரியர்கள் தானே. 1 Peter 2:9 ராஜரீக ஆசாரியத்துவம். அவருடைய வித்து உங்களுக்குள்ள இருக்குன்னா அது ராஜ வித்து. ஓகேவா? அந்த ராஜரீகம், அந்த அத்தாரிட்டி உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. என்ன அத்தாரிட்டி? உலகத்தில் உள்ள மகிமையை, லக்ஸரினஸ், அந்த அத்தாரிட்டி கிடையாது. ஓகேவா? அது கர்த்தர் நியமிச்சவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். அது இல்லை, நான் ஒருபோதும் சொல்லலை. ஆனால் உங்கள் மைண்ட் இருக்க வேண்டிய இந்த ராஜரீகம், உங்களுக்குள்ள அத்தாரிட்டி, பிசாசின் மேலே அதிகாரம் இருக்குதா? நீங்கள் அதை வந்து தடுத்து நிற்கிறதுக்கு ஒரு கேடயமாக இருக்கீங்களா? உங்களை தாண்டி தான் உங்கள் விசுவாசிகள் இடத்துல பிசாசுக்கு அனுமதி இருக்கா? அதை வந்து கரெக்ட் பண்ண அந்த ராஜரீகம், அந்த அத்தாரிட்டி உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்கள். அதை சரி செய்யுங்க. ரெண்டாவது ஆசாரியத்துவம். ஓகே, எந்த சூழ்நிலையும் எப்படிப்பட்ட மனுஷன் இடத்துலையும் வந்து அவங்களுடைய கால்களை கழுவுற அளவுக்கு உங்களை நீங்கள் தாழ்த்திக்க முடியுதா? அட்லீஸ்ட் முதல்ல தேவ சமூகத்திலேயாவது நம்மளை தாழ்த்துறோமான்னு பார்ப்போம். ஓகேவா? தேவ சமூகத்திலே எவ்வளோ ஒரு பெருமையோட போகிறோம். நான் வந்து எல்லாம் சர்ச்சுக்கு ஆராதனை போகிறேன், கரெக்டாக போகிறேன், நான் ஒழுங்காக இருந்து கவனிக்கிறேன். இதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? ஓகே, தயவு செஞ்சு ஒருபோதும் அந்த தாட்டு பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் தாழ்த்துங்க. நான் ஒன்றுமே இல்லை. அவரே சொல்லியிருக்காரு இல்லையா, என்னை எல்லாமே உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அது உண்மை, 100% உண்மை. ஓகேவா? அப்போது அவர் தான் எல்லாம். அவர் நம்மள இருக்கனால, நமக்குள்ளே சொல்கிறேன், இருக்கிறனால தான் நம்ம ஜீவனோடு இருக்கோம், நம்ம வசனத்தை பேசுகிறோம், அட்லீஸ்ட் சர்ச்சுக்காக போக முடியுது. ஓகேவா? அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. சரி, அப்போது இந்த மெல்கிசேதேக்கின் முறையின்படி தான் நீங்களும் நானும் இருக்கும். டெய்லியுமே இதை வந்து அப்படியே செக் பண்ணிகிட்டே இருங்க. ஒவ்வொரு நடத்தையிலையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ராஜரீகமும் ஆசாரித்துவமும் இருக்கா, ரெண்டும் சரிவராக இருக்கா, எதுலையாவது அதிகமாக இருக்கா, குறைவாக இருக்கா அப்படின்னு நீங்கள் உங்களை நீங்களே சோதித்தரீங்க. நாம் நிதானி தறிந்தோம்னா நாம் நியாயத்தீர்க்கப்படும். ஓகேவா? இதில் இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்கிறேன். பழைய ஏற்பாடில் என்ன சொல்கிறது, பாசறையோடையும் இந்த மாதிரி இருக்காங்க இல்லை, பிரத்யேகமாக கர்த்தர் ஒரு சிலரை வந்து அழைச்சிருப்பார். ஒரு ரட்சகன சிம்சோனை எடுத்துக்கோங்களேன். அவங்க என்ன சொல்கிறாரு, திராட்சை ரசம் பருகாதீங்க அப்படின்ட்டு. அப்போ திராட்சை ரசம் பழைய ஏற்பாடில் இல்லை மீன்ஸ் இவங்களுக்கு ஆசாரியம் தேவனுக்குன்னு இருக்கிறவங்களுக்கு திராட்சை ரசம் பருகக்கூடாது. ஓகேவா? அப்பவும் திராட்சை ரசமும் சேர்ந்தாதான் மெல்கிசேதேக்கு. ஓகேவா? இது இந்த ராஜாக்கள் தான் இந்த ஒயின், அதாவது திராட்சை ரசத்தை பருகுவாங்க. அது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லாருக்குமே கொடுக்குறாரு. ஓகே, கிறிஸ்து இயேசுனுடைய சீஷர்களுக்கு கொடுக்குறாரு. அது என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு, இது என்னுடைய ரத்தம். அவருடைய ரத்தத்தினால தான் நமக்கு மீட்பே வந்திருக்கு. அவருடைய வசனத்தினால தான் நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்போ அவருடைய ரத்தம் நமக்குள்ளே இருக்குன்னா, அவருடைய வித்து நமக்குள்ளே இருக்குன்னா, இது நம்ம யார், நம்ம அப்பா பிரதான ஆசாரியர்னா அதே தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்போ அந்த ரத்தம் நமக்குள்ளே ஓடுதுன்னா, அவருடைய வசனம் நமக்குள்ளே போடுதுன்னா, நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் தான். ஓகேவா? அப்போ அந்த நினைவோடு இருங்க, அந்த சிந்தையோடு இருங்க. ரோமர் 8:29 ஒருபோதும் மறந்துடாதீங்க. ஓகே, கிறிஸ்துவ போல தான் அழைக்கப்பட்டிருக்கோம், அவரை மாதிரி தான் இருக்கணும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இது தவிர்த்து ஏதாவது ஊழியக்காரங்க போயிச்சாங்கன்னா அது ஊழியருக்கும் கர்த்தருக்கும் உள்ளது. நீங்கள் வசனத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், வசனத்துக்கு அனுமதிங்க, வசனத்துக்கு விட்டு கொடுங்க. நம்ம சாவணும், கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து அவர் ஆளுகை செய்யணும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.